அவன் ஆல்ரெடி வந்து டிக்டாக் ஃபேமஸ். கிழிச்சு தொங்க விட்டல நானு ஜெயிச்சது இப்ப நான் தானே. என்ன தொங்க விட்றா நீ, என்ன கிளிடா, என்ன நேர்ல வர சொல்ல, நேர்ல வாடா, உனக்கு நான் சேலஞ்ச் தரேன், நேர்ல வா. இதோட கொந்தளிப்பு அவன் அந்த கொந்தப்புல பஸ் பழகி பிச்சை எடுப்பான். இன்னும் முஸ்லிம்ஸ் ஏன் வாய் திறக்க மாக்குறாங்களே எனக்கு ஒன்றும் புரியல. அவன் பாட்டு முஸ்லிம்ஸ் வந்து அந்த ஏரியால நடிச்சு வைப்பான். புரியவே நடக்கும். ஏன் ஒன்னா போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணாம இருக்குன்னா எனக்கு ஒன்றும் புரியல. முன்னாடிக்கு நான் பாத்துக்கிற 3 வேளை சோறு நான் போட்ட பசங்களை ஸ்கூல் படிக்க வைக்க அவங்க கல்யாணத்துக்கு கூட காசு தரேன் நான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா டுபா குறிப்பேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒயிட் ஹார்ஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநகை சாமுண்டி மலாய் காக்கா தான். இவங்களை பத்தி சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து அகோரிகள் பண்ணக்கூடிய சிறப்பு பூஜைகளை வந்து ஃபர்ஸ்ட் திருநகையை இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு கூத்து அடிச்சுட்டு நைட் ஆனா வந்து ஒய்ஃபோட போயிட்டு நல்ல இல்லற வாழ்க்கையில சொகுசா இருந்துகிட்டு அடுத்த புள்ள எனக்கு ஆண் பிறக்கும், அப்புறம் பொன் பிறக்கும், இந்த பேர் வைப்பேன் அந்த பேர் வைப்பேன்லாம் சொல்லி அவர் பப்ளிக்கா வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் வைரல் ஆகிறதுக்கு 1000 வழி இருக்கலாம். ஆனா இந்த அகோரின்ற பேரை யூஸ் பண்ணது மிகப்பெரிய தவறு. அதுக்கு என்ன பதிலடி கொடுக்க? அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது ஃபேமஸ் ஆகிறதுக்கு லட்சம் கோடி இன்னைக்கு இருக்குது. இன்னைக்குலாம் வந்து தும்முனா கூட வந்து உன் ராசிக்கு உன் நட்சத்திரத்துக்கு ஃபேமஸ் ஆயிடலாம். ரெகுலரா போட்டா எல்லாரும் உன்னை பார்க்க ஆரம்பிச்சிடும். அது பெரிய விஷயமா கிடையாது. பட் ஆனா ஏன் வந்து எட்டி பிடிக்காத கணிக்கு நீ ஆசைப்படுற, யாருக்குமே போகாத நிலைக்கு உடனே போயிட்டு வந்தேன்னு ஏன் வந்து இந்த மாதிரி வந்து புரளி பேசி நிற்கிறதா எங்க கேள்வி. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து 12 வருஷம் தபஸ் இருக்கணும், பெரிய ப்ராசஸ். அது வந்து தீட்சை வாங்கணும், குருமார்கள் இருக்கணும், உனக்கு குரு யாரு, உன்னோட மட் எது, எல்லாமே இருக்குது. இத்தனை கேள்விக்கு உங்ககிட்ட பதிலே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு நான் நினைச்சேன்னா கூட்டிட்டு போயிட்டு உங்களை எல்லாரையும் நான் போய் நிக்க வைப்பேன். நீ நிக்க வைப்பியா? அந்த மாதிரி நிக்க வைப்பியா? நான் நிக்க வைப்பேன். ஆக்சுவலா அவருக்கு யாருமா தைரியம் கொடுக்குறா? ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அரசியல் இல்ல பொதுவா எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், பின்னாடி வந்து ஒருத்தவங்களோட சப்போர்ட் இல்லாம இந்த அளவுக்கு ஒருத்தர் பகிரங்கமா இறக்க மாட்டார். அதுவும் அவரோட முடிய பார்த்தாலே ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அது எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அந்த மாதிரி ஜட முடி ஆகுன்றது எல்லாருமே யோசிக்க கூட ஒரு விஷயம். இவர் வந்து நான் போய் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், நான் தீட்சை வாங்கினேன், அப்படி வாங்கின குரு வந்து பாபா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மெடுக்கி பேசிட்டு இருக்காரு. ஒரு மெச்சூர் டாக்ஸ் மாதிரி இல்ல. அதை பத்தி என்ன சொல்லு? ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க கேட்குற கேள்வி பதில் இருக்கு. ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்து டிக்டாக் ஃபேமஸ். ஸோ ஒரு டிக்டாக் ஃபேமஸ்ன்னா அவன் முழுக்க அவன் மூளையெல்லாம் வந்து அதில் செலவு பண்ணியிருப்பான். எதுல? அந்த கேமரால. இன்னைக்கு எப்படி போனால் ட்ரெண்ட் ஆகும், இன்னைக்கு எப்படி கூத்தாடினா இன்னைக்கு வந்து இதுவாயிடும். இவன் நினைச்சுக்கிட்ட இவன் கூத்தாட சொல்றது அவனோட தொழில சொல்லணும். நீ உன்னோட தொழில சொல்ல ராஜா. நானு கூத்தாட்டம் என்பது நீ வந்து ஜாலியா இந்த பண்ணி நிற்கிறப்பல இந்த அணிய அக்கிரமம் அதை நான் சொல்லி நிற்கிறேன். ஸோ அதனால அவன் நடுவில் வந்து டவுன் ஆனோன்னு என்னன்னோ அந்த காலிக்கு தான் வலிச்சோம். ஆனா இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து ஃபேமஸ் ஆனோம், நம்மளும் வந்து இது வந்து ஆன்மீகத்துல உள்ள வரணும்னா இவன் என்ன பண்ணிட்டான், அகோரி சொல்லிட்டு அந்த தொட்டான். அதுதான் உண்மை. பட் ஆனா நீ தொட்ட அவன் வந்து விடுவாளா? என்னை நிக்க வச்சு என் மூலியமா உனக்கு வச்சுட்டா ஆப்பு. சரியா? இனிமேல் வந்து மக்களுக்கு தெரியும். புரியுதா? எது உண்மை, எது நியாயம், எது தர்மம்னு தெய்வத்துக்கும் தெரியும். அது எல்லாம் பார்க்கத்தான் போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள்லாம் இருக்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அகோரிக வந்து இந்த மாதிரி ஒரு காலம் இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு தான் அவங்க வந்துட்டு ஒரு பேச்சு கூட இல்லாம ஒரு 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 ஸ்டேட்ல இருப்பாங்க. இவர் எப்படி வந்து அதெல்லாம் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெத்துக்கலாம், அதெல்லாம் சும்மா நீ ஏன் சொல்றாரு? ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் நீங்க யாருமே அந்த நிலைக்கு போகல, அங்க போய் காலை வைக்கல. நீங்க எல்லாம் அங்க போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவன் பேசுறதுக்கு பயந்துருப்பான். புரியுதா? இப்போ இன்னைக்கு இவ்வளவு ஓப்பன் டாக் போறேன்னா எதுக்கு பேசுறேன் நானு? எனக்கு எல்லாமே தெரியும். என்னோட குருமார்கள் வந்து எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்ப நீங்க கூட பாத்தீங்க, நான் லவுட் ஸ்பீக்கர் போட்டு தானே பேசினேன் நானு. என்ன சொன்னாங்க? எல்லாருமே வந்து ஆக்ரோஷமா கோவத்துல இருக்கிறாங்க. ஏன் அவன் வந்து அந்த அந்த நிலையை வந்து தவறு செய்யறான். ஒரு வந்து ஒரு தெய்வ சொல்ற ஒரு போர்வை போட்டுட்டு நீ தப்பு பண்ண மாபெரும் குற்றம். அதே மாதிரி நீ குற்றம் செய்யற, அது வந்து நான் தட்டி கேட்கதான் செய்வேன். நான் பிணங்களோட வந்து உடலுறவு வச்சுப்பேன், பிணங்களை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஏன் ஒன்னா போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணாம இருக்குன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் எங்களுக்கும் புரியல. அதாவது ஏன் வந்து போலீஸ் வந்து உன்னை இதை வந்து அரெஸ்ட் பண்ணாம இருக்குது? அதாவது காசியில மட்டும்தான் அந்த சட்ட திட்டங்களுக்கு வந்து அப்பாற்பட்டது. ஏன்னா அதோட வழிபாடு அகோரிகளை வந்து அவங்க ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த இது நிலை இருக்குது. இங்க அகோரிகள் கிடையாது. ஏன்னா காசில இருந்து வெளியே வந்தாலும் அகோரிகள் அங்க வேலை கிடையாது. அப்படி இருக்கும்போது இவனுக்கு யாரு பிணம் கொடுத்தது? இவன் எப்படி வந்து செக்ஸ் பண்ணான் பிணத்தோட? இவன் பிணம் சாப்பிட்றதுக்கு யாரு அனுமதி கொடுத்தது? இவனுக்கு எப்படி இந்த ஒரு விஷயம் வந்து அப்ப இவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். அவர் வேற ஒரு பதிவுல பொய் சொல்றான்.
கரெக்டா? வெரி கரெக்ட் தான் சிம்பிள். கரெக்ட் தான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம இருக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே பிணங்கள் வந்து கரண்ட் பயமாயிடுச்சு. எல்லாமே சைன் பண்ணி எழுதி ஆமா எரிச்சு இன்ஃபர்மேஷன் பண்ணி தான் உள்ள போயிட்டு உள்ள வர சொல்லிட்டு அப்ப இவனுக்கு மட்டும் எப்படி போயிடுச்சு? அப்ப இவன் பொய் சொல்றான். கரெக்ட் தானே? கரெக்ட் அங்க என்னென்ன நடக்குதோ அதை இங்க பண்ற மாதிரியே பண்றான். ஆனா பதில் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நிக்குது. நான் மட்டும் தான் பேச நான் நினைச்சேன். ஆனா இப்ப சமூக வலைதளத்துல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் வெற்றி. முதல் வெற்றி எனக்கு அதுதான். ஏன்னா நம்ம மட்டும் போராடணுமோ, நான் சம்டைம்ஸ் நினைப்பேன், அம்மா தாயே ஏன் என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறேன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னா, கிடையாது பார், நீ பேசு, உனக்கு யார் பாரு பக்கத்துல நிக்கிறாங்க மட்டும் பாருன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. மொத்த பேரும் நிக்கிறாங்க வந்து எனக்கு துணையா. அது போதாது எனக்கு. கரெக்ட். பொதுவா எதிரிகளை ஓட ஓட அழிக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம காளி ஆ, அம்மாவுக்கு இருக்கு. ம். அப்படி இருக்கும்போது ஒரு அகோரிய தொடுறது வந்து நம்ம காளிய தொடுறதுக்கு சமம். சமம். அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன பதில் அடி? ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொச்சையா கேவலமா பேசிட்டு நான் தான் வந்து ஒரு அகோரி அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்ப காளி அவங்களுக்கு தண்டனை கொடுக்காதா? கண்டிப்பா கொடுப்பாமா, ஏன் கொடுக்க மாட்டா? அதாவது தீட்சணமான தேவி அவ. அதாவது நம்ம நினைச்சுக்கிறோம் காளி மட்டும் தான் இதுன்னு கிடையாது. காளிக்குள்ளதான் சகல தெய்வமும் இருக்கிறா. அத்தனையும் அவ பார்த்துதான் இருக்கிறா. எப்பவுமே ஒரு நம்பிக்கையில எப்படி ஸ்டார்டிங்க விளையாட விட்டுருவா. விளையாடு, எவ்வளவு தூரம் விளையாடு போட்டு அப்புறமா அடிச்சு அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒரே அடிதான். அதனால காளியை பொறுத்த வரைக்கும் வேற யாரையும் வந்து அழிக்கணும் அவசியம். அவளையே அழிச்சிருவான். ஏன்னா இவள வந்து பொறுமையை இழந்த தேவி. பொறுமைக்கு அப்பாற்பட்ட பொறுமை என்னன்னு கேட்பா. எந்த கடையில எங்க விக்குதாங்கன்னு கேட்பா இவ. அந்த மாதிரி தேவிலாம் டாலரன்ஸ் பண்ண மாட்டா அம்மா. இந்த விஷயத்த டாலரன்ஸ், அதுவும் இந்த மாதிரி அதர்மத்தை வந்து ஏன்னா உண்மையிலே அவ பக்தர்கள் அங்க இருக்காங்க. உண்மையிலே அவளுக்காக அங்க பூஜை பண்ணிருக்காங்க. ஏன் இன்னைக்கும் எனக்காக என் அகோரி குருமார்கள் பூஜை பண்ணி இன்னைக்கு நீங்க பாத்தீங்க எல்லாருமே. லைவாவும் கேட்டீங்க. அவங்க பேசுனதும் நம்ம கேட்டோம். அதனால எனக்கு இதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எனக்கு ஒன்னும் வந்து நிக்க போறா இவ. நான் தனியா நின்று பேசல, அவன் முன்னாடி தானே பேசி நிக்கிறேன். அவன் முன்னாடி உட்காந்து உன்ன மாதிரி ஊராம்பட்டு கோயில உட்காந்து பேசி நிக்கிறேன். சொல்லுங்க. கரெக்ட் தானே? இப்ப இன்னைக்கு அகோரி, மலாய்க்கா, சாமுண்டி என்னோட மடு இது, என்னோட மடம் இது, என்னோட கோவில் இது, என்னோட அம்பிகைவை நான் தைரியமா சொல்லுவேன். நான் நீ என்ன சொல்லுவ? உனக்கு குரு யாரு? உனக்கு தீட்சை கொடுத்தது யாரு? பாபா அப்படி இப்படின்றது போய் அதுதான் சொல்றேன். உங்களுக்கு யாரும் அதை பத்தி தெரியாதெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு குருடா விடுறான். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்லி நிக்கிறேன்ல, என்ன கேளுங்க, என்ன விளக்கமா நான் உன்ன சொல்றேன் நானு. சரியா? ஆக்சுவலா சிவன்னா ஒரு மகாசக்தி, புரியுதுங்களா? அவர் ஒருத்தர பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னா கொட்டி கொடுத்துருவாரு. அப்பேற்பட்ட சிவனையே இவர் நேரா பாத்துட்டேன் அப்படின்றாரு. இப்போ அசுரர்கள் பார்த்தாங்க சிவனை, வரம் பெற்றாங்க. நீ வரம் வாங்க வேண்டியதானே? நீ சிவனையும் சக்தியை பார்த்தினா நீ ஏன்டா இப்படி இருக்கிற? நீ ஆனத்தின் உச்சக்கட்டுக்கு சொன்னி நான் பறப்பேன், நான் அப்படி பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணிருப்பேன். அந்த நிலைக்கு வந்தா நீ பண்ணிருப்ப. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாருமே நீ சொன்னா நம்புவாங்கன்னு நினைச்சு நிக்கிறதுக்கு காரணம் மக்கள் ஆல்ரெடி குழம்பி போயிருக்காங்க. இப்போ மக்கள் தெளிவான இதுல இல்ல. எல்லாத்தையும் மக்கள் இப்ப கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, துயரத்துல இருக்கிற ஆன்மீக சிந்தனைகள் சரியா இல்லை. எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பரதேசங்களை வரதானே செய்வாங்க. கலியுகம்ல இது. ஆக்சுவலா ஒரு நாளைக்கு ஒரு போலி சாமியார் வந்துகிட்டு இருக்காங்களேமா, இது நம்ம உலகம் எதை நோக்கி போகுது? ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மள நம்பணுமா? ரெண்டாவது இறைவனை மட்டும் தான் நம்பணும். மனிதர்கள் ஏமா நம்பணும்? எதுக்கு நம்பணும்? மனிதனால என்ன பண்ண, மனிதன் என்ன உருவாக்குனா, என்ன இது செஞ்சா அவனை போய் நம்புறதுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க நம்புறோம், எங்க குருமார்களை நம்புறோம். ஏன்னா இங்க அந்த தன்மையில அவங்க வாழ்ந்து நிற்கிறாங்க. அதனால நாங்க நம்புறோம். நீங்க ஏன்டா நம்புறீங்க? நீங்க எதை நம்புறீங்க? உங்களுக்கு யாரு குரு? உங்களுக்கு யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்த குரு? எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க இப்படி பண்ணணும். அதனால இன்னி வரைக்கும் பூஜை தடையில்லாம நடந்து நிக்குது. என்னைக்கா தடையா நீ இருந்துச்சா? கிடையாது. நீ பார்த்த அளவுக்கு எத்தனை வந்திருக்க நீ? என்னைக்காவது நம்ம கோயில் வந்து கூட்ட பாத்தியா நீ? கிடையாது. பூஜை அப்ப மட்டும் தான் வருவாங்க. அமாவாசை பௌர்ணமி பார்ப்பாங்க, க்ளோஸ் பண்ணி போயினே இருப்பாங்க. அவ்வளவுதான். இதானே உண்மையான வாழ்க்கை? 6 மாடி கட்டத்துல இருக்கிறேன் நானு. கோடி கணக்குல என் அக்கௌண்ட்ல இருக்குது? கிடையாது. இதுதானே தீட்சணமான வாழ்க்கை. அவ்வளவுதான். இதைதான் நாங்க சொல்றோம். இதே மாதிரி எங்க குருமார்களும் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்றோம். அதன் வழிபாடுல இருக்கிறோம் நாங்க. அத மாதிரி நீங்க இரு, நல்லா இரு, சந்தோஷமா இரு. ஏன் பொய் சொல்ற திடீர்னு தான் கேட்கறேன். பொதுவா ஆன்மீகம்ன்றது ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஆமா, ஆன்மீகவாதி ஆகணும். உன்னை எத்தனை பேர் எத்தனை கோடி மக்கள் பாக்குறாங்க. அவங்க எண்ணங்கள் இப்ப எப்படி தோணும்? நம்ம கூட நம்பலாமா வேணாமா, நம்ம கூட இப்படி பண்ணலாமா, நம்ம கூட இப்படி பண்ணிடலாம் போலகுது, ருத்ராட்சம் அணிஞ்சு நம்மளும் வந்து அகோரி சொல்லிக்கலாம் போலகுது சொல்லிட்டு எவ்வளவு ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு யாருமே இனிமேல் இதை பத்தி பேச யோசிப்பாங்க. ஆக்சுவலா எனக்குமே ஒரு கோவமா, ஏன்னா நீங்க வந்து மாடலிங் துறையில இருந்தீங்க, அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், உலகத்துக்கே தெரியும். ஆனா உங்களுக்கு வந்து அந்த செலவு ஒண்ணு கிடைச்சது. அது கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு எதுவுமே இல்லாம லைஃப்ல நீங்க எவ்வளவு ஃபெயிலியரை சந்திச்சிருக்கீங்க எனக்கும் தெரியும். எல்லாமே தெரியும் உங்களோட ஹிஸ்டரி எனக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இந்த புனிதமான ஆன்மீகத்துக்கு வந்தோடனே எல்லாமே மறந்து நீங்க ஃபுல்லா ஒரு
காளியோட பக்தராயிட்டீங்க. ஆனா அவர் ஒரு பதிவுல சொல்லிருக்காரு இந்த மாதிரி அவங்க மட்டும் அப்படி பண்றாங்க அப்படின்னு. ஆனா அவர் வந்து இப்போ அகோரின்னு சொல்லிக்கிட்டு பொண்டாட்டியோடய இருக்காரு, குழந்தையும் பெத்துக்கிறாரு. எப்படி இது வந்து மக்களை முட்டாளாக்குறாரா? எவ்வளவு பெரிய மாமா கன்ஃபார்ம் இதோட கொந்தளிப்பு. ஆமா, அந்த கொந்தளிப்புல பஸ் வாங்கி பிச்சை எடுப்பா அம்மா. இது நீங்க பாக்கத்தானே போறீங்க. நீயும் நானும் பேசவோ தேவையில்ல. அவ பண்ற விளையாட்டை மட்டும் பாரு. அவ விளையாட ஆரம்பிச்சுட்டா அதோட முடிவை நம்ம பாத்துருவோம். நேத்து ஒரு பதிவுல பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி அம்மா வந்து சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி வந்து அவன் தண்ணியில நடப்பேன்னு சொல்றான். ஆக்சுவலா எல்லாருக்குமே அது ஒரு கோவம் இருக்கு. இவருந்த கடவுளா? சாதாரண ஒரு மனுஷன் தான். எல்லா ஆசா பாசமும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன். நான் தண்ணியில நடப்பேன், ஆனா என் பொண்டாட்டி புள்ளைய நீ பாத்துப்பியா சொல்லு, நான் பாத்துக்கிறேன்டா. அவங்களும் சொல்றாங்க. பொண்டாட்டி குடும்பத்துக்கு கொண்டு வா, நான் பாத்துக்கிறேன். உன் பொண்டாட்டிக்கு நான் பாத்துக்கிறேன். 3 வேளை சோறு நான் போடுறேன். உன் பசங்களை ஸ்கூல் படிக்க வைக்கிறேன். அவங்க கல்யாணத்துக்கு கூட காசு தரேன் நானு. மொத்தத்தை நீ பண்ணுடா. ஒண்ணு பண்ணி காட்டுறா நீ ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இன்னொரு டவுட், அது ஆக்சுவலா அகோரின்றவங்க இந்த மாதிரி இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டாங்க. இவர் உட்காந்துக்கிட்டு வர போறவங்க கிட்ட எல்லாம் இந்த ஊடகத்துல வந்துட்டு நான் உனக்கு சூனியம் வச்சிருவேன், நான் உனக்கு அதை பண்ணிடுவேன், வச்சு காட்டவா, பண்ணி காட்டவான்னு பண்ணுன்னு. நான் இவ்வளவு உனக்கு கிழிக்கிறேன், ஏன் எனக்கு பண்ணல? நீ எனக்கு கிழிச்சு தொங்க விட்டல. நானு ஜெயிச்சது இப்ப நான் தானே. என்ன தொங்க விடுறா நீ? எனக்கு கிளிடா. என்ன நேர்ல வர சொல்ல, நேர்ல வாடா நீ. உனக்கு நான் சேலஞ்ச் தரேன், நேர்ல வா. நேர்ல வா ராஜா, உன்னை பாக்கிறதுக்கு இந்த ஊரே இருக்குது. வா, நீங்க எத்தனை பேரை கூப்பிட்டு வா, நான் பாக்கிறேன். அவரே பயந்து ஓடிட்டாரு. நீங்க வந்து நெகட்டிவா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவர் வந்து எந்த ஒரு ஊடகத்துக்கும் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கே பயப்படுறாரு. ஆமாமா, உண்மை இல்ல. இன்னைக்கு என்னைக்காவது இங்க இருக்கிற மீடியா பர்சன்ஸ்க்கு தெரியும், என்னைக்காவது நான் போன் பண்ணி உங்களை வான்னு சொல்லிக்கிறேனா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. நான் சொல்லிக்கிறேனா? அதே மாதிரி நீங்க எப்போ போன் பண்ண என்ன சொல்லுவேன், சரி வா வீட்டு தாக்குறேனா? என்னைக்காவது நான் பிஸியா இருக்கேன், எப்பயாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன், காஷி, ராமேஸ்வரம், கேரளா எங்கேயாவது போனாதான் நான் சொல்லுவேன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கிறேன், நான் வந்துருவேன். அப்ப என்ன அர்த்தம்? மடியில கனம் இல்லை, அவ்வளவுதான். சிம்பிள். மடியில கனம் இல்ல, நான் பேசுறேன், போடா. அவர் இன்னொன்னு சொல்லிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொறாம, இந்த மாதிரி வந்து நான் வந்து போட்டியா வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொறாமையாயிடுச்சு. இங்க எந்த கூட்டம் இருந்தது உனக்கு பொறாமையா வந்ததுக்கு? இங்க கூட்டமா வந்திருந்தா உனக்கு எனக்கு பொறாமன்னு சொல்லலாம். இங்க யாருமே இல்லையாம்மா? நீதான் பாக்குற கூட்டம் இருக்குதா? யாருமே இல்ல, நீ நான் தான் பேசிட்டு இருக்கணும். கரெக்ட் தானே? இங்க ஏன்னா இந்த மண்ணோட பலம் அந்த மாதிரி. யாரு வரணும், யாரு வரக்கூடாதுன்னு அவ மட்டும் தான் யோசிக்கணும். இங்க அவ யார கூப்பிடல, அவங்க மட்டும் தான் உள்ள வரணும். இல்லைன்னா துஷ்டர்கள் யாரும் இருந்தாலும் ஓடிடுவாங்க. அந்த பூஜையில உட்கார முடியாது. இங்க எல்லாமே எங்களுக்கு பூஜை தான்மா. என்னைக்குமே எனக்கு பூஜை தான். நான் எப்பவும் சொல்லி என்ன கூட பார்க்க வராதுங்க, என் கூட பேசாதீங்க. முடிஞ்சா அந்த பூஜைக்கு வாங்க, நல்லா அவங்க போங்க, அவ்வளவுதான். சிம்பிள். எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் கடவுள் ஒருவரே. ஆனா ஒரு பிறப்பும் இறப்பும் முடிவு பண்ணக்கூடாது பகவான் தான். இவரு வந்துட்டு உன்னை பார்த்தானோ உன்னோட இதை நான் சொல்லிடுவேன். நீ எப்படி? எனக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னும் முஸ்லிம்ஸ் ஏன் வாய் திறக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் பாட்டு முஸ்லிம்ஸ் வந்து அந்த இது ஓதுறான், இந்த இது ஓதுறான் அப்படின்னு பண்றப்போ, ஒரு மதத்துல இருக்கும் பொழுது நீ எப்படி வந்து இந்த மாதிரி பண்ண? ஃபர்ஸ்ட் உனக்கு சொந்த கோயில் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு சொந்தமா எதுவுமே கிடையாது. என்ன சொந்த மூலன்னு உனக்கு கிடையாது. எதை நீ பண்ண உனக்கு தெரிஞ்சு பண்றியோ தெரியாம பண்றியோ அதுவும் தெரியல உனக்கு. இஷ்டத்துக்கு நீ பாட்டு பேசி நிக்கிற. ஆனா கண்டிப்பா நீ வாங்குறது நிச்சயம், கன்ஃபார்ம். எப்படி உன்னை நசுக்கி எடுத்துருவாங்க போல இருக்குது. அது மட்டும் தான் எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. வந்துட்டு நான் எனக்கு சமாதி, ஜீவ சமாதி எல்லாம் இது பண்ணிட்டேன் அப்படின்ற. அகோரிக்கும் ஜீவ சமாதிக்கு சம்மந்தமே கிடையாது. அகோரிக்கு என்பது அவங்க சிஷ்யர்களால கடைசியில் அடக்கம் பண்ணதுதான் அகோரிகளோட நிலை. அந்த நிலைப்பாடுதான் அவங்க. இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா உங்களோட குருமார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டு காசிலே வந்து இதுவா இருக்காங்க இல்லையா? சோ நீங்க எல்லாம் சேர்ந்து இப்ப இவருக்கு என்ன உங்களோட இதே அவர் இழிவா பேசுறாரு. அகோரிகளை தொடர்ந்து நான் ஒண்டி போதும். ஏன் என் குருமார்கள் அங்கிருந்து வரணும்? நான் ஒண்டி போதும் அவனை பிச்சை எடுக்கிறதுக்கு. எனக்கு பதில் சொல்லுங்க அவனை ஃபர்ஸ்ட். டஃப் குடுக்குறேன்றீங்க. டஃப் இல்ல, கதையே இல்ல எனக்கெல்லாம். ஃபர்ஸ்ட் நீ ஒண்ணுமே இல்லை, நான் உதறி விட்டு போயினே இருப்பேன். இருந்தாலும் நீ அகோரின்னு சொன்னதால நான் நின்று பேசி நிற்கிறேன். இல்லைன்னா எனக்கு எனக்கு ஆளே கிடையாது ஃபர்ஸ்ட். இன்னொரு ஒரு பதிவுல அவர் ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அப்படின்றாரு. எங்களுக்குமே வந்துட்டு இப்போ உங்களை விட்டுருங்க, பாக்குற எங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கு என்னடா இது, காசிக்கு போறவங்க எல்லாம் மாந்திரிகத்தை கத்துக்க போறாங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் காசிக்கு போனதே மாந்திரிகம் கத்துக்கிறதுக்கு தான். என்ன இங்க வந்து அதை பயன்படுத்தி நிறைய அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து தப்பு விஷயத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா பேசுறாரு. 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, அந்த ஏரியால அடிச்சு தோத்துவாங்க. இது கூடிய நடக்கும். 2வது, கடுமையான சட்டங்கள் அவன் மேல பாயும். இது 3வது, இவளோட கோர ரூபம், கோர உக்ரம் அவன் மேல, அவன் குடும்பத்துக்கு பாயும். இது 3 நடக்குதுன்னு எனக்கு கேள்வி. இப்ப நீங்க எல்லாம் வந்து பூஜைக்கு போவீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வந்துட்டு அந்த குருன்ற ஒரு லெவல்ல இருக்கீங்க. நாங்க பேசுறதுக்கு பயப்படுவோமா எங்க குரு முன்னாடி? சாதாரண மனுஷங்க நாங்க பேசுறதுக்கு பயப்படுவோம். இப்போ நான் இப்படி இருக்கிறேன்ல, நான் காசிக்கு போன என்னோட வீடியோஸ், என்ன போட்டோஸ் பாரு. நான் இந்த மாதிரி இருக்கிறேன்னா ஒண்ணுமே இருக்காது. வெறும் ருத்ராட்ச மாலை இது மட்டும் தான் போட்டு நாங்கெல்லாம் நடுங்குவோம். நடுங்க நிப்போம்.
அந்த பயபக்தி தான் எங்களுக்கு இன்னி வரைக்கும் நின்று இவ்வளவு தைரியத்தை கொடுக்குது எங்களுக்கு. அதுதான் இப்ப நீங்க பூஜைக்கு போறீங்க, எங்களை மாதிரி சாதாரண மக்கள் முக்திக்கு போறாங்க, ஒரு மன ஆறுதலுக்கு போறோம். ஆனா இவரு சொல்ற நான் போய் அங்க மாந்திரீகத்தை கத்துக்கிட்டேன், அதுல ரூல் எல்லாம் சொல்றாரு. ஒரு ரூல் என்னவா, ஒரு வாரம் வந்து தண்ணியில ஊர்ன பிணத்தை சாப்பிடணும், இன்னொரு ரூல் வந்து வேற எல்லாம் சொல்றாரு. இது ரூல் ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு யாருமே எதுவுமே தெரியாதுன்னு. அவன் நல்லா அது புரிஞ்சு வச்சு பயன்படுத்த. பட் நீங்க பயப்படாதீங்க, நான் தான் இருக்கிறேன்னு உங்களுக்கு. ஏதா இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா டுபா குறிப்பேன். இப்ப அவர் வந்து குடும்பமா இருக்காரு. அப்ப அது எவனே பொய்ன்னு சொல்லிட்டேன். அப்ப இவன் பொன்னாடி கூட இருந்தா எவன் கூட அப்படின்னு வந்தது. அதுல வேற ஒரு படி மேல போய் வந்து விஜய் எல்லாம் அரசியலுக்கு வரமாட்டாரு, அது ஒரு மாதிரி பண்ணா அது வருவாரு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஏமா இவனுக்கு நான் தான் சொன்னேன்ல, இவன் மூளை டிக்டாக் மூளை என்ன, அதனால இவன் வந்து அதே மாதிரி எல்லாத்தையும் பயன்படுத்த நினைக்கிறான். ஆனா மத்தவங்களுக்கு இவனுக்கு தெரியல, இதை வந்து பாக்குறவங்களுக்கு அதை விட பயங்கரமான மூளைலாம் இருக்குதுன்னு. புரியுதா? வல்லவனுக்கும் வல்லவன் பயகத்துல உண்டு. சோ அதனால இதுக்கு பொறுமை, கடவுளோட வழி நம்ம பார்ப்போம். சிம்பிள். கடைசி ஒரே ஒரு கேள்விமா, நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு நாளைக்கும் ஒரு சாமியார் உதயமாயிட்டே இருக்காங்க. இதுல யாரு உண்மை யாரு போலினே வந்து மக்கள் குழம்பியே போயிடுவாங்க போல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து கண்ணை மூடிட்டு மந்த மாதிரி போய் விழுறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் தப்பு. அந்த மாதிரி போக கூடாதுமா. ஏமா எனக்கு இன்னொரு டவுட், சாமியார் ஆனா நிறைய காசு கிடைக்குமா? தெரியல, எனக்கு குடுக்கல யாரும். குத்துருந்தா பில்டிங் கட்டிட்டு போயிருந்தேமா. ஏன்னா ஏமா நான் எப்ப கால் வச்சுனே தெரியும், எவ்வளவு காலமா உட்கார்ந்து நிக்கிறோம். நம்மளுக்கு வேணாம் காசு வந்து வரும் பொழுது நோய் நொடி பிணி வரும். என் குரு சொல்லி கொடுத்தாதான், நீ காசு பணத்துக்கு ஆசைப்பட்டனா இதுக்கும் நீ வந்து ரெடி ஆயிட்டு சொல்ற. ஐயோ எனக்கு காசே வேணாம் பாப்பாஜி, எனக்கு வேணாம், போ பண்ணது பொழுது பூஜை போட்டு பண்ணு, கரெக்டா எல்லாமே உனக்கு தேடி வந்து சொல்லிட்டு அமிச்சாங்க. அதே மாதிரிதான் நான் நல்லா இருக்கிறேன். எந்த ஒரு நோய் நொடி, எந்த ஒரு கை கால் வலி, எந்த ஒரு மாத்திரை கீத்திர இன்னி வரைக்கும் அந்த அம்மாவோட இதால எனக்கு எதுவுமே இல்லை. உங்க திருநங்கை சமுதாயத்துல இவருக்கு என்ன பண்ண போறீங்க, என்ன பதிலடி கொடுக்க போறீங்க? அம்மா எல்லாருக்குமே வந்து எதிர்ப்பு தான் இருக்கு. எதிர்ப்புனா எல்லாருமே சாமி வச்சிருக்கோம். வெறும் எதிர்ப்பா இருக்கிறத விட ஏதாவது ஸ்ட்ராங்கா நாங்க ஏமா சொல்லணும், எங்களுக்கு தெரிஞ்சு சொல்றீங்க. ஆம்பளை பொண்ணுங்க சாமி வச்சு இல்ல, ஆம்பளை பொண்ணுங்க இது பண்ணல என்ன, தாய் எங்களுக்கு மட்டும் தான் தாயா, இவ எல்லாருக்கும் தாய். நாங்க பேசல, இப்ப நீங்களும் பேசுங்க. இப்ப எங்க ஆளுங்க எல்லாம் பேசாச்சு. இப்ப ரஜினி அம்மா பேசினாங்க, நான் பேசினேன், எல்லாரும் பேசுவோம். இப்ப நாங்க மட்டுமா மனுஷாலு? எல்லாரும் தானே மனுஷாலு. எல்லாரும் இருந்தாலும் கையெழுத்து கும்புறீங்க போய். அவன் சொன்ன வார்த்தை வந்து உங்களுக்கு குத்தாது. கோயில போக சொல்ல, ஐயோ இந்த அம்மாவை தான் அவன் சொல்லிட்டான், இந்த அம்மா சொல்லிட்டான். அவன் நீங்களும் கேளுங்க, போய் அடிங்க, அவனை குத்துங்க, ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுங்க, வெயில வைங்க, ஜெயில வைங்க இவனை. கரெக்ட் தானே? எவ்வளவு அட்வொகேட்ஸ் இருப்பீங்க, எவ்வளவு பேர் இருப்பீங்க, எவ்வளவு பேர் பார்த்திருப்பீங்க, எல்லாரும் தானே இது கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வைங்க இவனை. டாக்டர் கலையரசன் நான் ஒரு அகோரின்னு சொன்னதெல்லாம் முழுக்க ஒரு போலின்றீங்க. போய் 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 லாஸ்டா நேயர்களுக்கு என்னமா சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா மக்கள் வந்து இப்போ ஒரு குழம்பின சூழ்நிலை. உங்களுக்கு தெளிவான பதில நான் சொல்லிட்டேன். இனிமே உங்க இஷ்டம், அவ்வளவுதான். நம்ம யாருமே வந்து இது அவங்க கர்மான்னு உனக்கு இது இல்லம்மா, அது தடுக்கிற சக்தி உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, அவளுக்கு மட்டும் தானே உண்டு. கரெக்ட் தானே? அதனால என்ன நடக்குமோ அது நல்லாவே நடக்கும். இவன் பண்ண தவறு நான் சுட்டி காட்டிட்டேன். இனிமேல் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. சரி, நான் என்ன எதுக்காக அம்மா என்ன உட்கார அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அவர் உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு, அதுக்கு இதுக்கு பதில் சொல்லு. முடிஞ்சிருச்சு, போதுமா? இதுக்கு மேல என்ன ஒண்ணும்? புரியுது. போடா. மிக்க மகிழ்ச்சி. நல்லதுமா.